அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் துன்பம் எனும் இருளை அகற்ற நம்பிக்கை எனும் ஒளியை தருகிறது சுந்தரகாண்டம். அஞ்சு பூதம் உன்னிடம் அஞ்சும் பூதம் ஐயனே, மஞ்சு வண்ண ராமனை மனதில் வைத்த மாருதி, தஞ்சமின்றி நேயரை தாங்குகின்ற தெய்வமே, அஞ்சு வண்ண நாயகா அஞ்சல் என்று காக்கனி. இலங்கை மாதேவி வதைப்படலம் பார்த்துட்டு இருக்கோம். மேலும் பார்ப்போம். தென்கடலின் இடையே மிகவும் உயர்ந்து காணப்படுகின்ற பொன்னகரமான அந்த இலங்கை மாநகரம் பெருங்கடலின் நடுவே தோன்றி எழுந்து உயர்ந்து காணப்பட்ட பிரம்மாண்டத்தை போன்று காட்சி தந்தது. அந்நகரத்து அரக்கர்களால் சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ள தேவர்களுள் பாடுதல், ஆடுதல், மத்தளம் கொட்டுதல் ஆகியவற்றில் வல்ல பலரை தாம் விரும்பும் போது சிறையிலிருந்து விடுவித்து அவர்களை கொண்டு இசை நாடகங்களை நடத்தி தாம் அதனை புதுமையாக கண்டு மகிழ்வார்கள். அங்கே தேவ மாதர்களுடன் வித்யாதர மாதர்கள் மாறுபட்டு அவர்களை விட மிக சிறப்பாக நாட்டியமாடுவார்கள். அந்த வித்யாதர மங்கையர்களுடன் எச்ச பெண்கள் மாறுபட்டு அவர்களை காட்டிலும் அருமையாக நடனம் புரிவார்கள். அதே போல் எச்ச பெண்களுடன் அரக்கியர்கள் மாறுபட்டு யாவரினும் மிக மேன்மையாக நர்த்தனம் செய்வார்கள். மற்றைய நாட்டு பெண்கள் தாம் அவர்களுடன் போட்டியிட்டு ஆடாமல் அவர்களின் சிறப்பான நடனத்தின் அடைவுகளை மனதினால் ஆராய்ந்து வியந்து கொண்டிருப்பார்கள். நவநிதிகள் ஆபரணங்களையும் பூமாலைகளையும் ஆடைகளையும் சந்தனத்தையும் தாம் ஏந்திக் கொண்டு பரிசாரகர் போல அருகில் நின்று அந்நகரத்து அரக்கர்கள் வேண்டும் போதெல்லாம் அவற்றை கொடுக்கும் அவ்வூரில் உள்ள இத்தகைய போகம் பிறரால் வேண்டி அடையக்கூடிய போகமோ? இதனை வாயினால் சொல்லத் தொடங்கினால் அவ்வாய் சொல்லும் திறமற்று குளறிப்போகும். இதனை வர்ணிக்க வேண்டும் என்று மனதினால் நினைத்தாலும் அந்நினைவு தகாது என்ற காரணத்தால் அப்படி நினைப்பதை அம்மனம் தனக்கு குற்றமாக கொள்ளும். இலங்கை மாநகரை இப்படி அமைக்க வேண்டும் என்று மனத்தால் சிந்தித்து பிரமதேவன் சொல்லிவர அதன்படியே தெய்வ சிற்பியான விஸ்வகர்மன் பொன்மயமான மகா மேரு மலையில் உள்ள ரத்தினங்களை கொண்டு வந்து தக்க இடங்களில் பதித்து அநேக நாள் மிக முயன்று யாவரும் துதிக்கும்படியான அந்நகரை அமைத்தான். அப்படிப்பட்ட அந்நகரிலே உள்ளவர்கள் வாசிக்கின்ற மகர வீணையின் கம்பீரமான ஓசையில் கடலின் அலைகள் எழுப்புகின்ற ஓசை அடங்கிவிடும். ராக்கத மகளிர் தம் கூந்தலுக்கு நறுமணம் ஊட்டிய அகிர்புகையில் வானத்தில் செல்கின்ற மேகம் கூட்டங்கள் யாவும் அடங்கிவிடும். இலங்காபுரியின் மாளிகைகளும் சோலைகளிலும் மற்றும் பல வகையான இடங்களிலும் பரிசாரங்களால் கொடுக்கப்பட்ட மதுவை குடித்து கூத்தாடுபவர்களும் இசை பாடுபவர்களும் ஆயிருக்கின்ற அரக்கர்களை காண்கின்றேனே அன்றி கவலையுடன் இருக்கின்ற ராக்கத ஒருவரையும் நான் காணவில்லை. ராக்கத மகளிருக்கு உயிர் போன்றவர்களான ராக்கதர்கள் மகளிர் கொடுக்கப்படுகின்ற மதுவை பருகுகின்றனர். அம்மதுவினும் இனிமையாக அவர்கள் பாடுகின்ற பாடலை கேட்கின்றனர். மேலும் அம்மகளிரின் சிவந்த வாயிதழில் ஊறுகின்ற அமுத நீரை உட்கொள்கின்றனர். அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரும் இனிய காதல் பேச்சை செவிமடுக்கின்றனர். காமத்திற்கு இன்பம் ஊடல் என்பதால் அவ்வூடலில் ராக்கத பெண்கள் பேசும் கடுஞ்சொற்களையும் விருப்பத்துடன் கேட்கின்றனர். அவ்வாறு ஊடிய பெண்களை ஊடல் நீங்குமாறு வணங்கி அவர்கள் கொண்ட கோபம் தணிந்து அழகாக காட்சியளிக்கும் நிலையை ஆசையுடன் கண்டு மகிழ்கின்றனர். அரக்கரும் அரக்கியரும் தழுவும் போது அப்பெண்களின் மார்பில் செந்நிற குங்கும குழம்பால் தீட்டப்பட்ட மகரிக பாத்திரங்கள் அரக்கர்களின் கரிய மார்பில் பதிந்தன. ஊடல் கொண்ட அரக்கியரை அரக்கர்கள் ஊடல் நீங்கும்படி வேண்டிய போது அப்பெண்கள் கோபத்துடன் அவர்களின் தலையிலே உதைக்க அதனால் அக்காலடிகளில் ஊட்டிய செம்பஞ்சு குழம்பு அரக்கர்களின் தலையிலே படிந்தன. இவ்வாறு அந்நகர மாந்தர்கள் எப்பொழுதும் போகம் விரும்பி வாழ்ந்தார்கள். அந்நகரத்து மகளிரின் செவ்விதழ்கள்
பவழத் தொகுதிகள் போல காணப்பட்டன. வாளாயுதம் போல் கூரிய நீண்ட அம்மாதர்களின் கண்கள் கருங்குவளை மலர்கள் நிறைந்த நீர்நிலையை போன்று இருந்தன. அவர்களின் இனிய முகக்கூட்டங்கள் செந்தாமரை காடு போல விளங்கின. எல்லா அண்ட கோலங்களிலும் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாம் அந்த நகரில் உள்ள அரக்கர்களின் தொகைக்கு உரையிடவும் போதாது. அத்தனை அதிகமான அரக்கர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். மேலும் உடம்பு, வீரம், முயற்சி, வரம், மாயை ஆகிய ஒவ்வொன்றிலும் அளவற்றவர்களான அரக்கர்கள் வாழும் அந்நகரம் பரப்பளவிலும் அளவற்று இருந்தது. அந்நகரின் ஒரு தெருவிலிருந்து மற்றொரு தெருவிற்கு செல்வது என்பது ஒரு நாட்டில் உள்ளவர்கள் மற்றொரு நாட்டிற்கு செல்வது போல் ஆகும். அப்பொன்னகரத்தில் வீரக்கழல்களை கால்களில் அணியாதவர்களும் கைகளில் யமன் போன்ற வேலாயுதத்தை ஏந்தாதவர்களும் மூண்டெறிகின்ற நெருப்பு உலாவுகின்ற கண்களை பெற்றிராதவர்களாகிய ஆடவர்கள் ஒருவரும் இல்லை. அதேபோல் தங்கள் கால்களில் ஊட்டிய செம்பஞ்சு குழம்பு குலைவுபடாத ஊடலின் போது ஆடவரின் தலையின் மேல் கால்களை வைப்பதால் செம்பஞ்சு குழம்பு குலைவுபடும். ஆனால் அவ்வாறு குலைவுபடாத பெண்களும் அந்நகரில் இல்லை. இலங்கை நகரின் முழு சிறப்பையும் அழகையும் பவளமலையின் மேல் நின்று கண்ட அனுமன், நான் எல்லா பொருள்களுக்கும் இறைவனான ஸ்ரீராமபிரானிடம் சென்று இந்நகரின் சேனாபலத்தை எடுத்துச் சொல்லும்போது வில் வீரர்களின் சேனை பெரியதென்று சொல்லுவேனோ, மேல் வீரர்களின் படை அதிகமென்று கூறுவேனோ, மற்போரில் வல்ல வீரர்களின் சேனை அதிகமாயுள்ளது என்று சொல்வேனோ, வாள் வீரர்களின் சேனையே அதிகம் என்று இயம்புவேனோ, கப்பணம், கதை, பிண்டிபாலம் என்று இத்தன்மையானவன ஆயுதங்கள் விளங்க பெற்ற நாற்படை பெரியது என்று கூறுவேனோ என்று தனக்குள் கூறிக்கொண்டான். பின்பு அவன் அந்நகரத்தை நோக்கி நின்று, இந்நகரத்தில் வசிக்கின்ற கொடிய அரக்கர்கள் என் வருகையை அறிந்து வந்து என்னை எதிர்த்தாலும் எதிர்ப்பார்கள் என்று நினைத்தான். அக்கணத்தில் தன்னுடைய பேருருவை சுருக்கிக் கொண்டான். அச்சமயத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Thank you.